is a total disaster. Zoom தீபாவளி. Zoom தீபாவளி. ஓய்வறிய குழப்பவாதியாச்சே உங்க அம்மா. என்ன காரணம் சொன்னா? குணா தன் வழுக்கை தலையிலிருந்த 4 முடிகளுக்கு வழியில்லாமல் துவட்டியபடி கேட்டார். தலை தீபாவளிக்கு மச்சான் கையால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாமான் கையால புது துணி வாங்கி போட்டுக்கணும். அம்மா கட்டாயப்படுத்தினால என் மனைவி கோச்சுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கா. கோச்சுக்கிட்டு பாப்கார்னா? டேய், உங்க அம்மா எழுந்த உடனே பாப்கார்ன் இல்லைன்னா என்ன வறுத்துடுவா. உன் பொண்டாட்டிய அளவா கோவப்பட சொல்லு என்று பதறினார். அப்பா, சமூக இடைவெளி வேணும்னு அம்மா என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பல என்று குழம்பினான் ரமேஷ். இருடா, திட்டமில்லாம பிரச்சனை செய்ய மாட்டாளே. யாரோ கதவு தட்டுறாங்க, இரு. கதவை திறந்தார். டேய் ஜூமியா, தீபாவளிக்கு பரிசு கொண்டு வந்தியா? பெருசா இருக்கு. ஆச்சரியத்தோடு கேட்டார். இல்லைங்க சார், ரமேஷ் தலை தீபாவளிக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கணும்னு அபிராமி அம்மா சொல்லியிருந்தாங்க என்றவாறே கொண்டு வந்த பெட்டிகளை திறந்தான். உன்னை தம்பிய தத்தெடுத்து என் பையனுக்கு சீர் செய்ய சொன்னாளா? கேள்விகளை அடுக்கினார் குணா. அந்த பாக்கியம் எனக்கு இல்ல, அம்மாவிடம் ஒரு யோசனை சொன்னேன் என்று நெளிந்தான் ஜூமியன். டேய், நீ யோசனை சொல்லி ஒத்துக்கிட்டானா? கண்டிப்பா பணத்துக்கு வேட்டா இருக்கும் என்று மடக்கினார் குணா. உங்க பையனுக்கு எண்ணெயும் துணியும் நான் ஏற்பாடு செஞ்சிட்டேன் என்று பீடிகை போட்டான் ஜூமியன். கார் எடுத்துன்னு இவன் அவங்க வீட்டுக்கு போனா போச்சு, நீ எதுக்கு என்ற குணாவிடம், இதுக்குதான் சார் நான் உங்ககிட்ட பேசுறதே இல்ல. அம்மாவுக்கு புரியறதுல பாதி அளவு கூட உங்களுக்கு புரியாது என்று குரலை உயர்த்தி, ஜூமியன் ஏன் சொல்லுறான் என்று குழம்பிய குணாவிற்கு பதில் கிடைத்தது. எல்லாம் ஏற்பாடு ஆச்சா? சம்மந்தி வீட்டுல ரெடியா? கேட்டவாறே அபிராமி வந்தாள். உங்க திட்டம் என்ன? குணாவும் ரமேஷும் ஒன்றாக கத்தினர். ஜூமியன் நமக்காக ஒரு ரோபோவை மலிவா 2000 வெள்ளிக்கு வாடகைக்கு கொண்டு வந்திருக்காரு. அது பையனுக்கு எண்ணெய் தேய்த்து புது துணி கொடுக்கும். பெருமை அடித்தாள் அபிராமி. ஏண்டி, ரோபோ எண்ணெய் தேய்த்து துணி கொடுத்தா அது சம்பந்திங்க செஞ்ச மாதிரி ஆகுமா? கிறுக்குத்தனமா இருக்கு என்ற குணாவை நமத்து போன பட்டாசாய் பார்த்தாள் அபிராமி. சார், இங்கதான் ஏன் அறிவை உபயோகப்படுத்தின. இந்த ரோபோவை முதல்ல உங்க சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பி அவங்க கைரேகைய வாங்கிட்டேன். அப்படியே 1 லிட்டர் எண்ணெய் மற்றும் புது துணியும் வாங்கி வர வச்சிட்டேன் என்ற ஜூமியிடம், டேய், இதுக்கு ஏண்டா ரோபோ, தபால்லே செஞ்சிருக்கலாமே மடக்கினார் குணா. சார், நிலால இன்னும் பாட்டி வடை சுடுறாங்கன்னு நம்புற உங்களுக்கு புரியாது என்ற ஜூமியனிடம், அப்ப நிலால பாட்டி சுடுறது இட்லியா உளறினார் குணா. சார், இப்ப ஜூம்ல உங்க சம்பந்தி வீட்டுல இணைவாங்க. மச்சான் அங்கிருந்து பொத்தான அமுக்குனா ரோபோ எண்ணெய உங்க பையன் தலையில ஊற்றும் என்று விளக்கினான் ஜூமியன். டேய், இத நானே ஊத்துவேனே, அதுக்கு ஏண்டா ரோபோ, அதுக்கு வேற வேலையே இல்லையா என்று கிண்டல் அடித்தார் குணா. சார், இந்த ரோபோ அவங்க கைரேகைய பதிவு செஞ்சு வச்சிருக்கு. இப்ப எண்ணெய் கிண்ணத்தை அது தூக்கும் போது அந்த கைரேகைய கிண்ணத்துல பதிய வைக்கும். பாரம்பரிய வழக்கப்படி மச்சான் கையில எண்ணெய் வச்ச மாதிரி ஆகிடும். அதே நேரம் அபிராமி கணினியில் ஜூம் செயலியை துவக்கினாள்.
சம்மந்தி வீட்டார் வேந்த வேந்த முழித்தபடி அதில் பிரிந்தனர். தம்பி, நீங்க இங்க நாற்காலியில அசையாம உட்காருங்க, பயப்படாதீங்க. ஜூம் மச்சான் இப்ப நீங்க உங்க திரையில தெரிகிற பொத்தான அமுக்குங்க, அவ்வளவுதான் என்று ஜூமியன் வழிமொழிந்தான். திரையில் தெரிந்த மச்சானும் மாமனாரும் ரமேஷை பாவமாய் பார்த்து கொண்டே பொத்தானை அமுக்கினர். தும் என்று ரோபோ சத்தம் எழுப்பியவாறே எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்தது. ரமேஷ் அருகே மெதுவாக சென்று அவன் தலைக்கு மேல் கிண்ணத்தை பிடித்து கிண்ணத்தில் லேசர் நெருப்பு மூலம் கைரேகையை பதிய வைக்க ஆரம்பித்தது. எண்ணெய் கொதிக்கும் வாசத்தால் ஏற்பட்ட தும்மலை அடக்க முடியாமல் குணா தும்மினார். டமால் டுமீல் என்று சத்தம் போட்டபடி ரோபோ கொதிக்கும் எண்ணெயை சுவரில் வீசியது. அதில் சில துளிகள் குணாவின் தலையில் பட்டு அவரின் 4 முடிகளில் ஒன்றை தீர்த்தது. ஐயோ, தும்பல் கேட்டா இந்த ரோபோக்கு வெறி வந்துடும், இன்னொரு தும்பல் கேட்டாதான் அடங்கும் என்று அலறினான் ஜூமியன். மெதுவாக ரோபோ புது வேட்டியை எடுத்து தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு துண்டை ஜூமியன் கழுத்தில் போட்டு தரையில் அவனை தர 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 என இழுத்து கொண்டு வெளியில் சென்றது. அதே சமயம் அபிராமியும் மருமகளும் கோபித்துக் கொண்டு பாப்கார்ன் தேடினர். மாலை பட்டாசு வெடிப்பதில் என்ன பஞ்சாயத்து வருமோ என குணாவும் ரமேஷும் திகிலில் உறைந்தனர். ஜூம் தீபாவளி. ஜூம் தீபாவளி. வணக்கம் மோகனப்பிரியா. நம்ம இந்த ஜூம் கதை வரிசையில நம்ம முதலாவதாக நம்ம பார்த்தது அவருடைய பெண் பார்க்கும் படலம் பார்த்தோம். இரண்டாவது நம்ம பெண் பார்க்கும் படலம் முடிஞ்சு ஜூம் கல்யாணம் முடிந்து நம்ம தேன் ஜூம் நிலவும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆசிரியர் யூடியூப் ஆரம்பிச்சதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமான இந்த ஜூம் வெற்றி மன்றமும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன தலைப்பு எடுப்பாரு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரு ஜூம் தீபாவளி அப்படின்னு கொடுத்திருக்காரு. இப்ப தீபாவளினா நமக்கு என்ன, நம்ம முக்கியமா என்ன நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருப்போம் தீபாவளி நம்ம சொன்னோம்னா? நம்மளோட காலகட்டத்திற்கு தீபாவளின்னா அன்னைக்கு புது துணி இருக்கும், விதவிதமான பலகாரங்கள் செய்வோம், அப்புறம் வான வெடிக்கைகள், பட்டாசுகள், அதுதான் நம்மளோட இது. இளைய தலைமுறையினா தலை தீபாவளி அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு தனி கவனிப்பு இருக்கும். அவங்களுக்கு மாமியார் வீட்டுக்கு போறது, அங்க போய் குடிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கான செய்முறைகள் இருக்கும். அப்புறம் புது மாப்பிள்ளைனா நல்ல கவனிப்பு இருக்கும். சோ இதெல்லாம் தான் நமக்கு தீபாவளினா நினைவுக்கு வருது. புது படங்கள் ஏதாவது வரும், அப்புறம் நண்பர்களோட வெளியே போறது, வெளியே பூங்காக்கு போறது, இல்ல மாலை நேரத்துல நண்பர்களோட சேர்ந்து டைம் பாஸ் பண்றது, அந்த மாதிரிதான் தீபாவளி. இப்ப ரமேஷுக்கு நல்ல தீபாவளி, அதனால குணாவும் அபிராமியும் அவங்களால முடிந்ததை நல்லாவே செஞ்சு பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரே கஷ்டமான காலம் அப்படின்னா கோவிட் காலமாக ஆகிவிட்டது. அதனால இப்ப ஜூமியனை வச்சு அவங்க தீபாவளிய ஜூம்லயே கொண்டாடுறாங்க. எடுத்த உடனே அவர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா? கதாசிரியர் ஜூம் தீபாவளி பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பாக்கல. அதே ஒரு பெரிய ஆச்சரியமா நான் நினைச்சு கூட பார்க்கவில்லை. அது தலைப்பு நல்லா இருந்தது. சோ அப்புறம் தீபாவளினாலே இந்த மாமியாருக்கு போகணும், எண்ணெய் தேய்க்கிறது அந்த மாதிரி வரும். இவங்க எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது மருமகள் கோச்சிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கா. எங்க இவரு குணா அவரோட பாப்கார்னை அவங்க ஒய்ஃப் எங்க இது பண்ண போறாங்க அபிராமின்ட்டு அவர் அதுக்கு ஃபீட் பண்றாரு. பட் வந்த மருமகளும் கொஞ்ச நாள்லயே மாமியார் மாதிரி பாப்கார்ன் சாப்பிட கத்துக்கிட்டாங்க போல.
அதை இன்டைரக்டா நல்லா சுட்டி காமிக்கிறாரு கதாசிரியர். அதாவது வேற எதுவும் கத்துக்கிட்டாங்களோ இல்லையோ, மாமியார் மாதிரி ஒய்யாரமா கோச்சிக்கிட்டா பாப்கார்ன் தேடுவாங்க அப்படின்னு. இது புதுமையா அந்த இன்டைரக்டா முதல் தலைப்பிலேயே அவர் குணாவை திருப்பவும் நம்ம கதாசிரியர் வந்து அபிராமிக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து குணாவை ஒரு கொண்டு பாப்கார்னை சாப்பிட வச்சிட்டாரு. அப்பயுமே அவருக்கு கதி கலங்குது. ஐயோ, எல்லா பாப்கார்னும் உன் பொண்டாட்டி சாப்பிட்டானா என்ன வறுத்து எடுத்துடுவோம் அடுத்து அப்படி. அதே மாதிரி மாமியாருக்கு அவங்க சளைத்த மருமகள் இல்லை. ஆ சரியா சொன்னீங்க. மாமியாருக்கு சலித்த மருமகள் இல்லை. அப்புறம் அவங்க வந்து ஒரே குழப்பமா இருக்கு. இவன் நாங்க என்னது அந்த இடைவெளி காரணமாக அவங்க அம்மா அனுப்பலையா அப்படின்னு. அப்போ உடனே இவர் வந்து இல்லப்பா, அதெல்லாம் அம்மா வந்து ஏதாவது செய்வாங்க திட்டம்னா. அப்போ வந்து உண்மையிலே ஜூமியன் வந்து வந்தோடனே ஒரு பெரிய நானுமே என்ன நினைச்சேன், சரி ஜூமியன் தீபாவளிக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய டப்பா டப்பால வேற ஏதோ நினைச்சேன். கடைசியில ஆசிரியர் தொழில்நுட்ப காலத்திலே ரொம்ப பெருசா அந்த ரோபோவே உள்ள கொண்டு வந்துட்டாரு. அருமையான அந்த ஒரு ஓ அந்த கதாபாத்திரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஜூம் டைம்ல இருக்கிறோம். பட் எப்படி இவருக்கு இந்த யோசனை வந்ததுன்னு எனக்கும் புரியல அப்படியா. அதாவது ஆமா, எனக்கும் புரியுது சகோதரி. நானும் வந்து ஜூமியன் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஜூமியன் இல்லாம அது ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. சோ கண்டிப்பா ஜூமியன் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஜூமியன் வந்து ஏதோ சீர்வரிசை எடுத்துட்டு வருவாங்க அப்படி இப்படின்னு நினைச்சேன். ஏதாவது பலகாரம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து ரோபோவை கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய என்ன சுவாரஸ்யமான விஷயம் தான். எதிர்பாராத சுவாரஸ்யம் தான் அது. ரொம்பவும் நல்லா இருந்தது. குணா எதிர்பாராத அதிர்ச்சி ஆன மாதிரி விதமா நானும் அதிர்ச்சி ஆயிட்டேன். எதிர்பாராத விதமா ரோபோவை கொண்டு வந்து அவர் மூலமா நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம தல தீபாவளிக்குன்னா அதை வந்து அந்த நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். தீபாவளியில நம்ம எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். இப்ப இவங்க சொல்றது வந்து தலை தீபாவளினால வந்து மச்சான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா. அதுல இந்த குணா சொல்றது அதுல வந்து அவர் வந்து ரோபோ கொண்டு வந்துட்டு அவருமே அதுக்கு என்னடா ரோபோ இருக்குடா, அதுக்கு நம்ம தபால்ல கொண்டு வந்திருக்கலாம் அப்படிலாம். அதையும் ஆனா சளைக்காம இவரும் விட்டு விடாம விடாம கேக்குறாரு ஜூமியனும். அப்ப ஒண்ணு அவரு சொன்னாரு. உம், ஆ உன்னையே தத்தெடுத்து உன்னை வந்து சீர்வரிசை கொண்டு உடனே அவன் ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு இல்ல இல்ல அந்த பாக்கியம்லாம் இல்ல எனக்கு. நான் ஒரு சும்மா ஒரு யோசனை சொன்னேன் இந்த ரோபோவை கூட்டிட்டு வந்துட்டு. அப்பயுமே அவர் கேக்குறாரு, டேய் ரோபோவலால எப்படின்னு. அப்புறம் இது வந்து தொழில்நுட்பத்தோட உச்சம். ரோபோ வந்து அவங்க வீட்டுல போய் அவங்க கைரேகை எடுத்துட்டு வந்துருமா. இங்க இவங்க வந்து அந்த கைரேகையை வச்சு இவர் அந்த எண்ணெயை சூடு பண்ணி அது வந்து அவருக்கு தலைக்கு ஊத்துமா. உண்மையிலே கதாசிரியர் இதுவரைக்கும் பார்த்து நிறைய நகைச்சுவை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பாரம்பரியத்தோட நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் புகுத்தி அதே நேரத்துல தொழில்நுட்பத்தையும் கொண்டு வந்து அது உச்சகட்டமா கைரேகை எடுத்து இங்க வச்சு அடேங்கப்பா உண்மையிலே பாராட்டியா கண்டிப்பா சகோதரி, நீங்க பாராட்டியா. சொன்ன மாதிரி நம்ம செயற்கை நுண்ணறிவுமான ஏஐயையும் இப்ப நம்ம பாரம்பரியமான ட்ரெடிஷனும் மிக்ஸ் பண்ணி புதுமையா அவர் வந்து இந்த அளவுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா அப்பதான் வந்து இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், ஏன் நம்ம தலைமுறையினரே நம்ம மாறிட்டு வரணும். ஏன்னா வந்து கொஞ்சம் நம்மளும் அப் டு டேட்டா இருக்கணும் இல்லைங்களா. சோ நமக்கு எதுவுமே இது படிக்க ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. ஓ நடக்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ரோபோவோட என்ட்ரி வந்து மாஸ் தான். பட் இவ்ளோ நம்ம ரோபோல இவ்ளோ இப்ப நான் இப்ப 2026ல நமக்கு ரோபோலாம் தெரியுது. இவர் கோவிட் காலத்திலேயே அப்ப ரோபோலாம் நினைச்சு ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப கற்பனை திறன்ல நிறைய அப்ப தொழில்நுட்பம் நிறைய அறிந்தவராக கூட இருக்கலாம். ஆமா, அவரோட தொலைநோக்கு பார்வை நல்லா இருந்திருக்கு. கல்யாணத்துல வந்து பட் ரொம்ப தொலைநோக்கு பார்வை. ஆமா, சொல்லியே ஆகணும் அது கண்டிப்பா. ஏன்னா அது அதே மாதிரி ஜூமியன் வந்து அந்த ஏன்னா வந்து சரி குணா சொல்ற மாதிரி நானே இந்த எண்ணெயை தேய்ச்சி பண்ணி இதுக்கு எதுக்குறா ரோபோனா இல்ல அது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்து வந்து அதெல்லாம் நம்ம அதை யோசிச்சிருக்காரு பாருங்க. எங்கேயுமே ஜூமியன் கேரக்டர் வந்து நம்ம குணா ஸ்டாப்பே பண்ண முடியல. எப்படி போட்டாலும் அவங்க வந்து பால் போட்டுறாங்கன்ற மாதிரி. நான் எனக்கு உனக்கு நான் ஈடா எனக்கு நீ ஈடாங்கிற மாதிரி அந்த இரு இரு ரெண்டு பேருமே சளைக்காம நீ நீனா நானா அப்படின்னு ஒரு
விவாதமே நடத்திக்கிட்டே போய்க்கிட்டே இருக்காரு. இதுவரைக்கும் பார்த்த நம்ம கதைகளையும் இந்த கதையில வந்து ஒரு அடி மேலேயே போயிருக்காரு கதாசிரியர். அதுக்கப்புறம் நடுவுல ஒரு உவமைகள் கையாண்டிருக்காரு. அப்ப நடுவுல அபிராமி வந்துட்டு அவங்க நமத்து போன பட்டாசு. நமக்கு நமத்து குணாவை போன பட்டாசு குணாவ அவங்க வந்து நமத்து போன பட்டாசு அளவுக்கு பார்த்தாங்களாம். அந்த நமத்து ஏன்னா பிள்ளைங்கெல்லாம் தீபாவளிக்காக ஒரு இது போடணும். அவர் வந்து எதுவும் பண்ண மாட்டாரு. நமத்து போன பட்டாசுங்கிறதெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு சொன்ன விதம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அதே மாதிரி அந்த குணாவை மட்டம் தட்டுறதுலயும் ஒரு அடி மேல போயிட்டாரு இந்த தடவை. என்ன சொல்றது, நிலால இன்னும் வடை சுடுறாங்க நம்புறவங்க நீங்க. உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொன்னா நீங்க நிச்சயமா, அதாவது ஒரு மட்டம் தட்டுறதுலயுமே கதாசிரியர் வந்து குணாவை வந்து உண்மையில அவரோட உவமானங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்து என்ன குணா என்ன சொல்றாரு பாருங்க. அப்பயும் அவர் அப்பாவியா தான் இருக்காரு. அப்ப என்ன இட்லி சுடுறாங்களா அப்படின்னு. அந்த அப்பாவி தன்மை குணாவில வந்து ஆசிரியர் ரொம்ப தெளிவா, அதாவது அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவங்களுடைய குணங்களை வந்து அவரை ஒவ்வொரு முறையும் மெருகேற்றி கொண்டே போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க தல தீபாவளியில உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான? என்னுடைய தல தீபாவளி வந்து மிகுந்த சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து என்னோட கணவர் வந்து மலேசியால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ நாங்க சந்திக்கிறதே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பதான் சந்திக்கிறோம். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 20 நாட்கள்ல அவரு திரும்பி மலேசியா போயிட்டாரு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில. அப்பெல்லாம் பாஸ்போர்ட் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்போர்ட் அதெல்லாம். சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியட்டும்ங்கிற மாதிரி. சோ அவர் எப்ப பாப்போன்ற அந்த ஆவல் இருந்துச்சு. ஏன்னா அந்த அந்த ஒரு ஒரு எங்க கல்யாணம் ஆகஸ்ட் மாதம் நடந்தது. நவம்பர் மாதம் நினைக்கிறேன். அந்த ஆமா எல்லாம் இருந்தும் சுவாரஸ்யம் என்னன்னா 2015ஆம் ஆண்டுதான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அதே 2015ஆம் ஆண்டுதான் சுனாமி வந்தது. சுனாமிங்கிற சாரி வெள்ளம் வந்துச்சு சென்னையில. வெள்ளம் பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா? அதே மாசம் தான். இப்போ நவம்பர் மாசத்துல இருந்தே மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. சோ எங்களால எங்கேயும் வெளிய போக முடியல ரொம்பவும். எப்ப பார்த்தாலும் மழை மழை. அவர் ஒரு 20 நாட்கள் தான் இருந்தாரு. சோ வந்து எங்களால ரொம்ப வெளிய, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ரொம்ப ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்களால வெளிய போலாம் அப்படின்னு எங்களால ரொம்ப செலிப்ரேட் பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் மழை மழை மழை. அடுத்த மாதமே வெள்ளம். அதனால எங்களால கான்டாக்டே பண்ண முடியல. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக் கிட்ட எந்த இதுவுமே இல்ல. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் அதெல்லாம் ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா போச்சு. இப்ப நினைச்சாலும் தல தீபாவளி எல்லாம் வந்து வெளிய போவாங்க, படத்துக்கு போவாங்க. ஏன்னா கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களுது வந்து ரொம்ப சிம்பிளாவே போச்சு. ரொம்ப பீதியாவும் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட உங்க தலை தீபாவளியும் ரமேஷோட தலை தீபாவளியும் பட் இரு வேறான இக்கட்டான சூழ்நிலைகள். அவரது வந்து சூழ்நிலைதான் கோவிட், இருந்துச்சு. ரொம்ப உங்களது வந்து இக்கட்டானது சொல்ல வெள்ளம். முடியாது. இக்கட்டானதுதான் இருந்துச்சு. சோ ஆனா அப்ப நீங்க இந்த கதாசிரியர் உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருந்தா அப்ப நீங்க ஒரு ரோபோ வச்சு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி. உங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த அனுபவங்கள் நம்ம நேரடியா நம்ம பாரம்பரியங்களை நம்ம அனுபவிக்கிறோம்ல, அத வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து அதை நிறைவேற்றுமா? அது ஈடு இணையாகுமா? அத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம காலகட்டம் வந்து செயற்கை நுண்ணறிவுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு ஒன்னொன்னா. என்னதான் மூவ் ஆனாலுமே நம்ம வந்து மனித உணர்வு வந்து அதால ரொம்ப கொடுக்க முடியாது. நம்ம மனித இதுவும் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி முன்னாடி இருந்த காலத்துலயும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாம் வந்து பிஸி ஆயிட்டே இருக்கும். நம்மளோட ஒர்க் கல்ச்சரா இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஐசோலேட்டடாவே இருக்கும். சோ இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து பண்டிகை ஏதாவதுனாதான் நம்ம வந்து ஒரு குடும்பமா இருக்கிறது அந்த மாதிரி. சோ முடிஞ்ச வரைக்கும் இப்ப கோவிட் காலகட்டம் வந்து வேற முடியல. ஏன்னா தனித்து விடப்பட்ட காலம்ங்கிறதுனால பரவாயில்ல. ஆனா முடிந்த அளவுக்கு வந்து நம்ம மனிதர்களோட ஒரு இதுவா இருக்கணுங்கிறதா என்னோட கருத்து. சூழ்நிலைக்கேற்ப வந்து இப்ப வேற வழியே இல்லை. இப்போ வந்து கடையாசிரியர் சொன்ன மாதிரி அது கோவிட் காலகட்டம். நம்ம மத்தவங்களை பார்க்க முடியாது. நிறைய லாக்டவுன் இருந்துச்சு, கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல வந்து ஆசைப்பட்டதை
ஆசைப்பட்டதை நிறைவேத்திட்டாங்க பாத்தீங்களா? ஜூமியன் வழியா என்னதான் நம்ம ஜூமியன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு கிண்டல் பண்ணாலும் இந்த அளவுக்கு யோசிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு பாருங்க. ஒரு ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சுல. மாமனார் கையில வாங்க முடியல கூட மாமனாரோட ரேகை இல்ல மச்சானோட இருக்க மாதிரி அந்த ரோபோ வந்து எல்லா இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு இல்லைங்களா? எவ்வளவு காசு கொடுத்தாலும் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன திருப்தி கிடைக்குதோன்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஓகே. அதால முடியாதத வந்து டிஜிட்டல் மூலமா, அதாவது பழக்கவழக்கங்கள், பாரம்பரிய வழக்கங்கள விட்டு கொடுக்காம கதாசிரியர் வந்து அந்த கால பழக்கவழக்கத்த டிஜிட்டல் பழக்கவழக்கமா கொண்டு நிச்சயமா. வந்து இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியங்கள நல்லா சொல்றாரு. பட் அதே சமயத்துல எனக்கு என்ன ஒரு உறுத்தல்னா, அந்த மனித உணர்வுகள், மனித நேயம் அவங்க அங்க இருக்கிற அந்த உணர்வ வந்து இங்க கொண்டு வர முடியாதுன்னு ஆமா, இன்டைரக்ட்டா இன்டைரக்ட்டா கண்டிப்பா. இந்த சூழ்நிலையில அவர் இப்படி இதுவும் செய்யலாம் தான். பட் இப்படி நம்ம என்னதான் முன்னேறி போனாலும் நம்ம அந்த மனித நேயம், உணர்வுகள், நம்ம குடும்பங்களுடைய பொறுப்பு அதெல்லாம் வந்து எட்ட முடியாதுன்ற மாதிரி இன்டைரக்ட்டா நகைச்சுவை தன்மை அதே சமயத்துல அது நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்த கதாபாத்திரம் மூலம் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதே கண்டிப்பா, சமயத்துல கண்டிப்பா. அவரு அந்த பாரம்பரியத்துல அந்த பொறுப்புகள் அதாவது தல தீபாவளின்னா அவங்கள கவனிக்கணும். மாமா, மச்சான் வந்து அத பொறுப்பா எடுத்துக்கணும். அம்மா, அப்பா இவங்க செய்யணும். சம்மந்தி அவங்க இங்க செய்யணும். இந்த மாரி பொறுப்புள்ள ஒரு அந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அவரு சொல்றாருன்னு நெனைக்கிறேன் நானு. அ டைரக்ட்டா சொல்லல. பட் அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதோட பலன்கள். பட் இப்ப நம்ம அதெல்லாம் வந்து இப்ப வர வரப்போகும் இளைஞர்களுக்கு வந்து இதனுடைய கருத்துக்கள நம்ம கொண்டு செல்லணும். ஏன் அப்படி செஞ்சோம்? அப்படின்னு நெறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாமயே ஒரு ரிச்சுவலாவே ஏதோ ஒரு ப சடங்குன்ற மாதிரி செய்றாங்களே தவிர, அதனுடைய சடங்குகளுடைய உண்மையான அர்த்தங்கள் தெரிந்து நம்ம செய்யணுன்றத இன்டைரக்ட்டாவும் சொல்றாரு. சும்மா எண்ணெய் தேய்க்கிறதுன்னு இல்லாம, பட் அத ஒரு நகைச்சுவையாவும் அவர் நகைச்சுவையோட நமக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிற ஒரு மாரி நான் கருத்து இருக்கிறது. நம் கண்டிப்பா, கண்டிப்பா நம்மளுடைய சார். பாரம்பரியங்கள. பட் ஆனா இதுலயும் இல்ல, நகைச்சுவைக்கு முதல்ல இருந்தே எல்லா இதுலயுமே அதுதான் அவரு கொண்டு வராரு. ஆ நகைச்சுவையோட ஒண்ணு வந்து நம்ம சொல்லணும்னா யார் மனதையும் புண்படுத்தாதபடி சொல்றோன்ற மாதிரி ஒரு இதுலயும் ஒரு மெசேஜ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு, கருத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இதுலயும் நீங்க சொல்ற மாதிரி என்னதான் சமூக பண்ணாலும் ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யும். ஆமா, சமூக கண்டிப்பா. விழிப்புணர்வுகள அந்த நிலையில அவரு எப்பவுமே அத சொல்ல தவறியதில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க நகைச்சுவைக்கு ஈடே இல்ல. அதாவது 4 முடி இருக்காம். அந்த அதுல 4 ஒத்து முடியுமே எதுக்குமே வலிக்காம துவட்டினாராம். தலைக்கு குளிச்சுட்டு அந்த 4 முடியிலும் எதுக்குமே வலிக்காம துவட்டினாராம். அந்த 4 முடியில இன்னொரு ஒரு நகைச்சுவை சொன்னாரு. அதுல அது அந்த என்ன ஒண்ணு ரோபோ கையில இருந்து ஆ சிந்தி அது போய் அதுல அது போய் அவர் தலையில பட்டு அந்த ஒரு முடி ஒரு தீந்து முடி. போச்சாம். 4 முடியில அந்த ஒரு முடி தீந்து போச்சு. அதுவும் அப்புறம் நான் அந்த நல்லா கவனிச்சேன். அப்புறம் அந்த ரோபோவ கொண்டு வந்துட்டு ரமேஷ் தலைக்கு எண்ணெய் ஊத்தாம, அது சோத்துல போய் எண்ணெய ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ரமேஷுக்கு வேட்டி எடுத்து கட்டி விடாம, இது தனக்கு வேட்டி கட்டிட்டு, அதுல சூர்யா எனக்கு ரொம்ப பிடிச்சு ஜூமி என் கழுத்துல அந்த துண்ட போட்டு கழுத்துல அத போட்டு இழுத்துட்டு இருந்தான். எனக்கு குணாவா இருக்கிற அந்த நேரத்துல இருந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஜூமி என்ன இழுத்துட்டு போனது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. குணா கேரக்டர்ல இருக்கிற அந்த இது வந்து நல்லா கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அதுல அந்த கண்டிப்பா கதை குணாக்கும் வந்து சூரியனுக்கும் உள்ளப்பட்ட அந்த இது வந்து சுவாரஸ்யம் வந்து ரோபோ வந்து நம்மளாலதான் பண்ண முடியல ரோபோ பண்ணுதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலே இருந்திருப்பாரு குணா. நான் வந்து ரோபோ பண்ணது சந்தோஷம் இல்ல. பட் அதுல இந்த கதாசிரியர் வந்து அந்த ரோபோ மூலமா ஜூமியன நல்லா பழி வாங்கினார். பழி வாங்கியிருக்காரு. மன்னிக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அத படிக்கும்போது அத தரன்னு வேற தெரு தெருவா வேற இழுத்துட்டு போச்சாம். அந்த மாரி நகைச்சுவைகள்ல அவர ஒ உண்மையிலேயே அவர ரசிக்க வச்சுட்டாரு நம்ம எல்லாரும். அதோட இன்னொன்னு வந்து அந்த கைரேகை பதிக்கும் பொழுது, அந்த லேசர் நெருப்பு மூலமா வந்து அந்த கிண்ணத்துல பதிய வைக்குதாம்.
அதுக்கப்புறம் அது எண்ணெய சூடு பண்ணுதாம். இதெல்லாம் நம்ம பாட்டி நமக்கு செய்வாங்க. எண்ணெய சூடு வச்சு அவங்க வச்சு குடுப்பாங்க. அந்த பாரம்பரிய பழக்கவழக்கங்கள் இது வந்து ரோபோ மூலமா அவர் வந்து அது கைரேகைய வைக்குதாம், சூடு பண்ணுதாம். அதுல வந்து அந்த அந்த ரொம்ப ரசிச்சது வந்து அந்த எண்ணெய் அந்த வாசனை வருதுல்ல. அதுல வந்து அவர் மூக்கு வந்து தும்பிட்டாராம். கூப்பிட்டாராம். தும்முனா அது கோவப்படுமா? ஆ அது அது ரோபோவுக்கு கோவம் வந்துருமா. அதனால கோவம் இன்னொரு வருமா? தடவ துப்பணுமா. இப்படி நகைச்சுவைக்கு வந்து என்ன சொல்றது? அ எடுக்க எடுக்க குறையாத அமுத சுரபி மாதிரி, அ நமக்கு நகைச்சுவையா அள்ளி அள்ளி அதே நேரத்துல அந்த நகைச்சுவை மூலமாக ஒரு கருத்தும் நமக்கு சொல்லிக்கிட்டே வராரு கதாசிரியர். ஆனா அந்த குணாவோட எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் குணா. உங்களுக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் ஜூமியனா? சூரியன். ஏன்னா வந்து ஆமா. அது ஒரு நகைச்சுவை. அதாவது நீங்க வந்து குணா குணா எவ்வளவு முக்கியமான கேரக்டரோ அதே அளவுக்கு அதே இங்க முக்கியமான கேரக்டர் ஜூமியன். ஜூமியன் இல்லைன்னா இந்த சுவாரஸ்யம் வந்து ஒரு ஒரு எபிசோட்லயும் பாருங்க. ஜூமியனோட கண்டிப்பா. கேரக்டர் வந்தா நான் எப்போ ஜூமியன் வருவாருன்னே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அதற்கான அந்த அஹ், இதுவா இருக்கட்டும், சென்டென்ஸ் எப்படி சொல்றது, கான்வர்சேஷனா இருக்கட்டும், அப்பதான் ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு. அதை வச்சுதானே ஒரு இல்ல மெசேஜ் எல்லாமே வருது. எல்லார் வீட்லயும் ஒரு தலைவன், தலைவி அபிராமி, ஆமா, குணாவும் இருப்பாங்க. ஆமா. ஆனா இந்த ஜூமின்ற ஒரு ஒரு வந்து புதுசு. நாரதர் அந்த வார்த்தையே ஜூமியன் நீங்க படிக்கும் போதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்ற விதம் ஜூமியன் அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு கேட்கணுமோ சொல்லுவேன். கேட்க காதுல வந்து தேன் வந்து பாயுதுங்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த நாரதர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. யாராவது இந்த மாரி பிரச்சனை பண்றவங்க கலகம் வீடு பண்ற வந்து ஆமா, நாரதர் கலகம் அப்படி பண்றவங்க. இந்த ஜூமியன் வந்து அடேங்கப்பா! குணாவுக்கும் அபிராமிக்கும் நடுவுல ஒரு சிறந்த நாரதர். அவர விட்டு மிஞ்சினா வேற யாரு? அத இதெல்லாம் ஆசிரியர் என்னை மனதை மிகவும் கவர்ந்திருக்காரு. அப்புறம் கடைசியில அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சாயந்தரம் பட்டாசு வெடிக்கணுமா. தீபாவளிக்கு காலையில முக்கியமானது வந்து எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது. சாயந்தரம் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து பட்டாசு. ஸோ மாலை பட்டாசு வெடிப்பதில் என்ன பஞ்சாயத்து வருமோ? ஸோ அடுத்த தலைப்பு கண்டிப்பா பட்டாசு வெடிக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம் கண்டிப்பாக. பட்டாசு வெடிக்கிறது அடுத்த அதுல ஒரு என்ன இதுவா இருக்கலாம். நமக்கு ஒரு கண்டினியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க அதுல ஏதாவது நம்ம மருமகளுக்கும் மாமியாருக்கும் நடுவுல ஏதாவது ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது வருமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அல்ல ஜூமியன் வந்து என்ன ஜூமியன் வந்து ரோபோ கூட்டிட்டு போயிருச்சு. அவர் மீண்டாரா என்னன்னு தெரியல வேற. ஓ! ஜூமியின் கதையும் முடிக்க போறாரா கதாசிரியர்? தெரியல. இல்ல ரோபோ ஜூமியன ஓவர்டேக் ஜூமியன் பண்ணி ரோபோ ஜூமியன மிஞ்சி அடுத்த நிலைக்கு போயிருமா? இல்ல தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். கண்டிப்பா ஓகே. சகோதரி, கண்டிப்பா நானும் ஆவலா இருக்கேன். ரொம்ப ஆவலா இருக்கு. ஸோ இது நம்மளுடைய 6வது தலைப்பு நம்ம ஜூம் தீபாவளின்னு பார்த்தோம். அடுத்து நம்ம 7வது தலைப்பு சாயந்திரம் பட்டாசு வெடிக்கிறதா இருக்கும். தெரியல என்ன என்ன நமக்கு வைத்து நமக்கு என்ன புதிரா வச்சிருக்காரு. இன்னும் நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்திருப்போம். ஆக மொத்தம் நம்ம ஒரு ஒரு இயல்பா ஒரு பெண் பாக்கும் படலம்லேருந்து கல்யாணம் ஆகி அந்த காலகட்டத்துல அவர் வந்து ஒரு நிலையா அழகா கல்யாணம் ஆயிடுச்சு. தேனிலவுக்கும் போயிட்டாங்க. நடுவுல அபிராமிக்கு ஒரு பட்டிமன்றமும் நடத்தி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்ப ரமேஷ்ல வந்து நம்ம தலை தீபாவளியில வந்து நிக்கிறோம். ஓகே. இதை இவ்வளவு நாளாக இத்தனை தலைப்புகள் உங்களோட கலந்துரையாடி இதை மிக மனம் விட்டு பேசி நெகிழ்வாக நம்ம ரசிச்சதுக்கும் என்னுடன் கலந்துரையாடுக்கும் நன்றி மோகனப்பிரியா. அடுத்து நம்ம பட்டாசு வெடிக்குமா? ஜூமியன் வருவாரா? இல்ல ரோபோ வருமா? எப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். நன்றி, வணக்கம். சகோதரி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அடுத்த இதுல சந்திப்போம் கண்டிப்பா.